இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக வரப்போகுதுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் பார்க்க போகிறோம். பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல், எந்த மூட நம்பிக்கையில் போகாமல், ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறது, நம்மளுடைய கர்ம பலன் எப்படி செயல்பட போகிறது அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒரு அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட சாஸ்திர அடிப்படையாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி 5ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார் ஆண்டு முழுவதும். அதே மாதிரி குரு பார்த்தீங்கன்னா புத்தாண்டு பிறந்து முதல் ஒரு 45 நாட்கள் அஷ்டமத்தில் இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 9ஆம் இடத்துக்கு அற்புதமான ஒரு பலனை விருச்சிக ராசிக்காரர்கள் கொடுக்க போகிறார். ஏன்னா கடகத்துல குரு உச்சம் பெற்று ராசியை 5ஆம் பார்வையாக பார்ப்பது மிகவும் நல்லது. 3ஆம் இடங்கிற முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறார். 5ஆம் வீட்டான தன்னுடைய வீட்டையும் பார்த்து சனியை திருட்பலம் கொடுத்து சனியின் கோரப்பார்வையை கொஞ்சம் குறைக்கிறார். ஸோ கண்டிப்பாக இந்த உச்சகுரு எப்போ கடகத்துக்கு வருகிறாரோ அப்போ கண்டிப்பா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுவரை கொஞ்சம் மனக்குறைகளாகவும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே கிடக்குதுங்கிற சொல்லக்கூடிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி கல்யாணம் காட்சின்னு எதையுமே பார்க்க முடியாமல் அப்படியே போய்கொண்டிருக்கக்கூடிய இளம் வயதினராக இருந்தாலும் சரி, காதல் விஷயத்தில் எந்த ஒரு விஷயமும் பார்க்க முடியாதவங்களாக இருந்தாலும் சரி, உடம்பு உபாதைகள் இருந்து நம்ம மீண்டு வர முடியல, ஒன்றுமே நம்மளை உடம்பு படுத்துது, கரெக்டான ட்ரீட்மெண்ட் நமக்கு சரியாக செட் ஆக மாட்டேங்குதுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய மூத்த குடிமகர்கள், சீனியர் சிட்டிசன் என்று சொல்லப்படுகிற விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, இப்போ ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு உத்வேகம் பெறக்கூடிய வாழ்க்கையில் நம்ம என்ன நினைச்சோமோ அது கொஞ்சம் நடக்குதுரா சாமி அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரோம். சிலதெல்லாம் கைக்கு வருது, கொஞ்சம் இன்னுமேலும் கொஞ்சம் வாழ்க்கை கொஞ்சம் வேகமாக தான் போகும் மாதிரி இருக்குங்கிற மாதிரி சில விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த உச்சகுருவின் பார்வை. இப்போ வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு சைக்கிள். ஸோ இந்த ஜூனுக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்பு கொஞ்சம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உத்வேகப்படுற மாதிரியும் கொஞ்சம் மனசு சந்தோஷப்படுற மாதிரியும் கடக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. அதே சமயத்தில் முயற்சிகள் அதிகமாகவும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில நட்பை இதுவரை ஒரு மாதிரியான விஷயங்களாகவும் மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது இப்போ ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் வருகிறது, பரவாயில்ல. இப்போ அது மூலமாக குழந்தைங்களால சில அனுகூலங்கள் நடக்கிறது, நல்ல பேர் வருது. பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் விருச்சிக ராசிக்காரராக தந்தையாராக இருந்தாலும் சரி, தாயாராக இருந்தாலும் குழந்தைங்களால சில நல்ல விஷயங்களும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையிற மாதிரியும் கண்டிப்பாக வருகிறது. இது பாருங்க ஒரு பொதுவான ஒரு பலன் தான். குரு சனி ராகு கேது வைத்து இந்த ராகு பாருங்க டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக அம்மா தாயாரோட உடல்நிலை சுகம் அது மாதிரி பல விஷயத்துல பல தொந்தரவு பண்ணி கொண்டிருந்த இந்த ராகு கேது கரெக்டா டிசம்பர் 6 2024 தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 7-8 மாசத்துல பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல கேதுவும் 3ஆம் இடத்துல ராகும் வருவது அருமை. ஸோ இதுவரை தொழிலில் இருக்கக்கூடிய முடக்கம், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இடமா இருக்கட்டும், இடத்துல வரக்கூடிய வில்லங்கம், தாயாரின் உடல்நல கோளாறு, அதே மாதிரி வேலையில ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பு இல்லை, போட்டு ஒரே பாலிடிக்ஸாக இருக்குது, பிரச்சனைகளாக இருக்குது, நம்ம என்ன வேலை செஞ்சாலும் நமக்கு பெரிய பெனிஃபிட் இல்லை, யாரும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாறி ஒரு சாதகமான ஒரு அமைப்பு, கொஞ்சம் நமக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம், ஒரு நிம்மதி பெருமூச்சு வாங்குற மாதிரி ஒரு நல்ல ப்ரொஃபைலில் நான் மாறிட்டேன்டா சாமிங்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி டிசம்பர் 6 2026 அன்னைக்கு ஆகக்கூடிய அந்த பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுவரை அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃபை பிரட்டி போட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் மாறுகிறது. ஸோ ஒரு பக்கம் குரு நல்லா பாசிட்டிவாக வராரு, ஒரு பக்கம் ராகு கேது நல்ல ஒரு அமைப்பு வரும்பொழுது இதுவரை கடந்த 2-3 வருஷமாக பாதிக்கப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு பெருமூச்சு பெறக்கூடிய அமைப்பு அடையக்கூடிய அமைப்பு ஜூன் 2026 புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாசத்துலேருந்து அப்படி இந்த ட்ரெண்டை பார்க்கக்கூடிய அமைப்பு கோச்சாரத்தில் சப்போர்ட் கொடுக்குறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் புத்தாண்டு பிறந்து ஒரு 7-8 மாதத்துக்கு அப்புறம் டிசம்பர் மாதம் ஆகிறதும் ஒரு அற்புதமான பயிற்சி ராகுகேது பயிற்சிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த மாதிரி தசாபுக்திகளில் போயிட்டுருக்கு, என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், நீங்கள் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, இப்போ
என்ன லக்னத்துல பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், அப்ப போய்க்கொண்டு இருக்கக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, லக்னத்துக்கு சுபகிரகமா நல்ல ஒரு யோகமான ஒரு தசையா போயிட்டு இருக்கா, அல்லது ஒரு மாதிரி சுமாரான தசை போயிட்டு இருக்காங்கிறத பொறுத்து இப்ப நான் சொன்ன ஒரு யோகமான பலன்கள், யோகமான தசைகள் போகும்பொழுது இன்னும் யோகமாக இன்னுமே ஒரு படி நல்லா இருக்கக்கூடிய அமைப்பாகவும், இல்லை ஒரு சுமாரான தசை தான் போயிட்டு இருக்குங்க சாமி அப்படிங்கிறப்ப நம்மளுடைய தசைகள் வந்து நம்மளுடைய பிராப்தங்கள், நம்மளுடைய பலன்கள் நான் சொன்னது இன்னும் கொஞ்சம் குறைவாகவும் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ அது மூலமாக பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் வைத்து நம்ம வரக்கூடிய ஜாதகத்து மூலமா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அடுத்த வரக்கூடிய காலங்கள் எப்படி, ஷார்ட் டேர்ம் எப்படி மாதிரி ஒரு ட்ரெண்டு காட்டுது, லாங் டேர்ம் ட்ரெண்ட் எப்படி காட்டுது, எது மாதிரி திசையில நம்ம வாழ்க்கை போகுது, திருமண விஷயங்கள் எப்போ நடக்குது, குழந்தை விஷயங்கள் எப்போ நமக்கு பெறக்கூடிய அமைப்புகள் வருது, எது மாதிரி திசைகள் எப்போ வருது, எப்போ வேலை மாறலாம், எது மாதிரி வேலை, நம்ம வந்து எந்த செக்டாரில் போகலாம், அல்லது நம்ம வேலையோட தொழில் நல்லா இருக்குமா, தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு, வெளிநாடா உள்நாடா, அரசு உத்தியோகமா, கார்பரேட் லைஃபா, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி அமைப்பை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களில் நீங்க ஆர்வம் செலுத்தி அதுல போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா எளிதில் நம்ம வந்து நம்மளுடைய பிராப்தத்துக்கு நிகரான அமைப்புல நீங்க போகிறதுனால எதிர் நீச்சல் போடாமல் போகும்போது நீங்க அது பண்றப்பவே உங்களுக்கே தெரியும், என்னடா இதுல போனோம்னா கொஞ்சம் சீக்கிரமா நடக்குது எல்லாமே, அதுல போனா நமக்கு எல்லாமே அப்டக்கிள்ஸாவே வருது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பண்ணி பார்த்தாவே தெரியும். ஏன்னா ஜோதிடம், உண்மையான ஜோதிடம் என்னன்னா அவங்க ஜாதகத்துல என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கோ அதை நோக்கி போகக்கூடிய அமைப்பை வந்து ரெக்கமெண்ட் பண்றதுதான். ஸோ அது வரும்பொழுது அதுக்காக உடனேவும் நடந்துடாது, எது மாதிரி நேரத்தில் எந்த யோகங்கள் நடக்கிற நேரத்தில் எது கிடைக்கும் அப்படிங்கிறதை தெரிந்து தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை எல்லாமே நீங்க தவிர்த்து எந்தெந்த விஷயத்துல எந்தெந்த நேரத்தில் செய்யக்கூடிய அமைப்புகள் தெளிவாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்கள், திட்டங்கள், செயல்பாடுகளை நம்ம செய்யும் பொழுது தேவையற்ற பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன், என்னடா நம்ம இவ்வளோ நாள் என்ன பண்ணாலும் வரல, நம்ம திடீர்னு ஒரு தப்பான ஒரு ரேஷ் டெசிஷன் எடுத்துடுறது, அதெல்லாம் எடுக்காமல் நம்மளுடைய ஸ்டேஜஸ் இன் லைஃப் இப்போ என்ன மாதிரி ஸ்டேஜில் போயிட்டு இருக்கோம், அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் நமக்கு என்ன ட்ரெண்டு காட்டுது, இஸ் குட் இஸ் எட் டு கம், அல்லது ஒர்ஸ்ட்டு ஓவர் ஆயிடுச்சா, உண்மையில் வர காலம் வந்து வேகமாக போகக்கூடிய காலமா, இடம் மாறக்கூடிய காலமா, நம்மளுடைய வேலையை மாற்றக்கூடிய காலமா, எது மாதிரி விஷயத்துல போனால் நமக்கு ஜம்முன்னு இருக்கு, எது மாதிரி விஷயத்துல போனால் நமக்கு வந்து நல்ல பிராப்தங்கள் இருக்கு, எதை நம்ம தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதையும் உணர்ந்து நீங்க அந்த துறையில அந்த நேரத்தில் அந்த தகுந்த ஒரு வேகத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி விஷயத்துல நம்ம போகும் பொழுது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும். ஏன்னா நமக்கு என்ன ஒரு மாதிரி பிராப்தங்கள் வருதுங்கிறத எதையுமே வந்து கன்ஃபியூஷனா பார்க்காம, எதையுமே அசியூம் பண்ணாம நம்மளுடைய பிராப்தத்தை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம அது மாதிரி ஒரு டைரக்ஷன்ல போகும்பொழுது எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.